நாம் பேசக்கூடிய வார்த்தையில் தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பொய் சொல்லக்கூடாது. செகண்ட் வந்து பார்த்தோன்னா யாரை பற்றியும் அவதூறாக எதுவும் சொல்லக்கூடாது. மூணாவது பார்த்தோன்னா யார்கிட்டையும் எந்த நேரத்துலையும் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. நாம் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக வந்து சொல்லணும். அதுக்காக தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா எதையும் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் புரியலை அப்படின்னு நினச்சி சொன்ன வார்த்தையே சொன்ன விஷயங்களையும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க சில பேர். அந்த மாதிரி சொன்ன வார்த்தையோ சொன்ன விஷயங்களையோ திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. இது கூடவே இன்னும் சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இடம் பொருள் அறிந்து பேசணும். யார்கிட்ட எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இப்போ ஒருத்தரை வந்து ஒரு இடத்துல உயர்த்தி பேச வேண்டி இருக்குது அப்படின்னா அவரை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி அந்த இன்னொருத்தரை தாழ்த்தி வந்து பேசக்கூடாது. இதுதான் இடம் பொருள் அறிந்து பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா பேசாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில இடங்களில் நம்ம வந்து பேசாமல் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபத்திலேயோ நிதானம் இழந்திருக்கும் போது பேசாமல் இருக்கிறது நல்லது.